கனடாவின் மத்திய அரசு சேவையில் பெரிய அளவிலான வேலை குறைப்புகள் நடைபெறவுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 மாதங்களில் 24,000க்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் தங்களின் பணியிடம் ஆபத்தில் இருக்கலாம் என எச்சரிக்கை நோட்டீஸ் பெற்றுள்ளனர். இது கனடா ஸ்ட்ராங் பட்ஜெட் 2025 திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தின்படி 2029ஆம் ஆண்டுக்குள் 28,000 அரசு பணியிடங்கள் குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் 8,230 பணியிடங்களும் 425 மேலாளர் பணியிடங்களும் நேரடி வேலை குறைப்பின் மூலம் நீக்கப்படவுள்ளன. மேலும் 7,700க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஓய்வு, முன்கூட்டிய ஓய்வு மற்றும் இயல்பான விலகல் மூலம் நீக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெஷரி போர்டு வெளியிட்டுள்ள புதிய கண்காணிப்பு அறிக்கையின்படி 24 முக்கிய மத்திய துறைகளில் மட்டும் 23,000க்கும் அதிகமான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலாக முக்கிய துறைகள் அல்லாத 9 துறைகளில் 1,300க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை இழப்பு அபாயத்தில் உள்ளனர். இதில் கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் மட்டும் 587 பணியிடங்கள் குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு சேவை அமைப்பில் இதுவரை இல்லாத அளவில் வேலை குறைப்பு நடவடிக்கைகள் நடைபெறுவது ஊழியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.